சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சியாக செயல்படும் சீமான். சீமான் என்ன காரணம் அப்படி சொல்றீங்க? அவர் வந்து மேடையில் வந்து யாரையுமே ஒரு பயம் இல்லாமல் தைரியத்தோட எதையுமே கேட்குறாரு. ஏற்கனவே வந்து நம்மளுடைய தலை சொல்லிருக்காரு, திமுக என்பது குடும்பமாச்சு தான். சீமான் பேச்சு நல்லா தெளிவான பேச்சு, எதையுமே தைரியத்தோட கம்பீரத்தோட பேசி பேட்டி வைப்பார். பொதுக்கூட்டத்துலையும் அது மாதிரி யாருக்குமே பயந்து செயல் செய்ய மாட்டார். அதை வந்து அந்த பதவி வந்து அவரு கேட்டு பெறல, அவருடைய திறமை வச்சு கொடுத்த பதவிங்க அது. சீமானுக்கு வாய்ப்பு கொடுத்தா சிறப்பாக தான் இருக்கு. ஆனால் நம்ம தமிழ் மக்கள் வந்து என்னென்னா இதெல்லாம் கரெக்டாக பேசுகிறாரு, நேர்மையாக பேசுகிறாரு. பொதுவாகவே தமிழ்நாட்டில் 2 கட்சி தான் இருக்குது, ப்ளஸ்ஸு ஏடிஎம்கே டிஎம்கே. பர்சன்டேஜ் தான் எல்லாமே லைக் பண்ணி பர்சன்டேஜ். ஆனால் யாருடைய கூட்டணி இல்லாமல் நிற்கிறது எப்படி? தைரியம் தான். ஏற்கனவே வந்து நம்மளுடைய தலை சொல்லிருக்காரு, திமுக என்பது குடும்பமாச்சு தான். டாட்டா இருக்காரு, டாட்டா இருக்கும்போது அவர் வந்து வயிற்று முன்னேறாரு. அவருடைய பிள்ளை வந்து அத்தை வச்சு வரும்போது அவரும் ஏற்றுக்கலைங்க. அது மாதிரி போது அது வந்து கட்சி சார்ந்த முடியுங்க, மக்கள் எப்படி முடியுங்க அது அவங்களே இல்லைங்க. மக்கள் அது மாதிரி எதுவுமே நீங்கள் சொல்லுங்க, மக்கள் யாரும் சொல்லலைங்க. மக்களுடைய அது ஒவ்வொருடைய திமுக தொண்டர் மூலியமா தான் அவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து முதன்மை ஆகிருக்காங்க. செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவா இல்ல பாரதிய ஜனதாவா இல்ல சீமான்? இப்போதைக்கு வந்து எம்எல்ஏ பலத்தில் வந்து அதிமுக இருக்கு. ஆனால் சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சியாக செயல்படும் சீமான். சீமான் என்ன காரணம் அப்படி சொல்றீங்க? அவர் வந்து மேடையில் வந்து யாரையுமே ஒரு பயம் இல்லாமல் தைரியத்தோட எதையுமே கேட்குறாரு. இந்த தைரியத்தை எப்படி நான் பாக்குறீங்க? ஒண்ணுமே கிடையாது, இருந்தாலும் மக்களை நம்பி தான் மட்டும் நிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த தைரியத்தை எப்படி பாக்குறீங்கன்னா, 2026லயும் நான் தனிக்கு தான் கூட்டணி, எந்த கூட்டணி கட்சி கூட பேரம் பேசவோ எதுக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த தைரியத்தை எப்படி பாக்குறீங்க? அது அவர் நேர்மையான அரசியல் நடத்துறாரு. ஆனா இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பெரிய வளர்ச்சி ஆகலாம் கஷ்டம்தான். ஏன்னா தமிழ்நாட்டில் அதிமுக திமுக 2 தான் வந்து இதுவரை வளர்ந்துருக்கு. மற்ற கட்சியெல்லாம் எத்தனையோ பேர் அரசியல் கட்சி ஆரம்பித்து இப்போ தேமுதிகலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஜயகாந்த் நல்ல மனுஷர், நல்லா செஞ்சார். ஆனால் இருந்தாலும் மக்கள் வந்து அவரை வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்கல. இப்போ இருந்திருந்தானா அவர் தான் முதலமைச்சர். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எப்பவுமே நம்ம மக்கள் இருக்கும்போது கம்முன்னு விட்டுட்டு அவர் இறந்த பிறகு முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு எல்லாருமே வந்து பொதுவாக பார்த்தோம், ஒரு மனிதரை பார்க்கும்போது இருக்கும்போது ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ஏதாவது டீ கூட வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் இறந்த பிறகு நல்ல மனுஷன் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இயற்கையானது. ஆனால் விஜயகாந்த் நல்ல மனுஷன் இருந்திருந்தால் நல்லா சிறப்பாக ஆட்சி பண்ணியிருப்பாரு. சீமான் அவரோட பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்க? சீமான் பேச்சு நல்லா தெளிவான பேச்சு, எதையுமே தைரியத்தோட கம்பீரத்தோட பேசி பேட்டி வைப்பார். பொதுக்கூட்டத்துலையும் அது மாதிரி யாருக்குமே பயந்து செய்ய மாட்டார். சிறப்பாக பொதுக்கூட்டத்தில் சிறப்பாக பேசுகிறாரு. நல்ல ஒரு துணிச்சல் மிக்க ஒரு அரசியல்வாதி. 2026 இல்லாட்டி சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா எப்படி இருக்கும்? சீமானுக்கு வாய்ப்பு கொடுத்தா சிறப்பாக தான் இருக்கு. ஆனால் நம்ம தமிழ் மக்கள் வந்து என்னென்னா திமுக அதிமுக 2க்கு தான் என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா கிராமத்தில் 2 தவிர மற்ற கட்சியெல்லாம் தெரியாது. டவுனை பொறுத்தளவு தெரியும். ஆனால் எல்லா இப்போ தமிழ்நாட்டில் வந்து நகரத்தை விட கிராமம் தான் அதிகம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 2 கட்சி திமுக ரெட்டலை சூரியன் 2 தான் தெரியும் தவிர மற்றதெல்லாம் இருக்காங்க, ஆனால் என்னன்னு தெரியாது. சீமானவங்க இந்த மாதிரி காசு கொடுத்தா வெற்றி பெற வாய்ப்பு இருக்காண்டா? அப்படிலாம் இல்லை. இன்னும் தெரியல, கட்சியே தெரியல. தெரியல, அதான் சுட்டல நகர்ப்புறங்களில் இருக்கவங்களும் தெரியும். ஆனால் கிராமத்தை தாண்டி போயிட்டீங்கன்னா அவங்கள அந்த மற்ற கட்சிக்காரன் இருக்காது, இப்போ என்ன தலைவர் கூட தெரியாது. இதெல்லாம் கரெக்டாக பேசுகிறாரு, நேர்மையாக பேசுகிறாரு. நான் கட்சி சார்ந்தவன் இல்லை, பொதுவான கருத்தை சொல்கிறேன். எனக்கு தெரியல, கேள்வி கேட்குறேன்னா கரெக்டாக கேட்குறாரு. அது எப்படி நான் பார்க்குறேன்? இருந்தாலும் சீமானுக்கு அந்த அளவுக்கு ஓட்டெல்லாம் வாங்க முடியாதுயா. கேள்வி கேட்கறதுக்கு எல்லாரும் லைக் பண்ணுறாங்க அவரை, இருந்தாலும் ஓட்டு எவ்வளோ போட மாட்டாங்க அவருக்கு. ஆமாம். ஆனால் இளைஞர் மத்தியில் சீமானுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பேர் இருக்குது. இப்போ கெட்ட பேர் ஆயிருந்துருக்குங்களே, பேச்சு தவறான பேச்சு, பெரியாரை பற்றி பேசிட்டாருங்க, ஒரு தவறான பேச்சு. இளைஞர் மத்தியில் கொஞ்சம் கொந்தளிப்பு, விருப்பெல்லாம் இருக்குங்களா. அதுக்கு அரசியல்ல எதிர்த்து கேட்குற அந்த தைரியத்தை எப்படி நான் பார்க்குறேங்க? யாரை பார்க்கறது? இல்லை இப்போ 70 வருஷம் அரசியல்ல திமுக பண்ற அரசியலை தைரியமா எதிர்த்து கேட்குற அந்த சீமானோட தைரியத்தை எப்படி பார்க்குறேங்க? பரவாயில்ல, கேட்குறாங்களே கேள்வி அவரு, அதான் தைரியம். இதை செய்யணும், ஆனால் அதிமுக செய்யாமல் இருக்கு. சீமான் அது பிரிஞ்சிருக்கனால யாரும் முறையா பண்ணல.
யாருன்னா ஒரு தலைமை இருந்தால் தான் கரெக்டாக ஒன்று கேள்வி கேட்குறதோ மற்றது எல்லாமே செய்ய முடியும். ஒரு அங்கங்கே பிரிவாக இருக்கிறதுனால அது இன்னும் பண்ண முடியல. இப்போ அம்மையார் இருந்தாங்க, அவங்க யாராக இருந்தாலும் அவ்வளோ போல்டாக பண்ணுவாங்க. இருந்தாலும் கேள்வி கேட்க தேவையில்ல இல்லை. ஜெயலலிதா தைரியமான அதிமுக ஒரு லீடரா இருந்தாங்க. எப்படி எப்படி நினைக்கிறீங்க ஜெயலலிதா? கிங் மேக் தான் கிங்கு. ஆனா இப்ப அந்த மாதிரி போல்டா சீமான் கேக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த ஒரு தைரியத்துல ஒரு 100% 50% கேட்குறாருல்ல கேட்குறாருல்ல. ஆனா அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே இல்லை பொதுவாகவே தமிழ்நாட்டில் 2 கட்சி தான் இருக்குது. ப்ளஸ்ஸு ஏடிஎம்கே டிஎம்கே அதாவது லைக் பண்ணுவாங்க. சீமானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும். அதிக ஓட்டு வாங்கி இருக்கிறது வந்து 2 கட்சி தான். அவங்க தான் லைக் பண்ணுவாங்க. ஆனா முன்னாடியில இந்த மாதிரி எல்லாம் காங்கிரஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி கட்சி காங்கிரஸில் கூட்டணி இருந்தது. இருந்துச்சு இல்ல அப்படிதானே திமுக வந்துச்சு. அப்படியே ஒரு நாம் தமிழர் கட்சியோ இல்லை வேற ஏதோ ஒரு கட்சியை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வரக்கூடாது இல்லை, ஓட்டு சதவீதம் இருக்குல்ல, அதை வச்சு தான் கணக்கீடு எல்லாம் பண்ணுறாங்க. ஒருவேளை சீமான் முதல்வராக வந்தால் எப்படி இருக்கும்? இல்லை அவங்களோட தைரியமாக கேட்குறதும் இந்த பெரியார் விஷயம்லாம் மாற்றிட்டு கேட்குற மாட்டேன். இல்லை இல்லை, சீமான்றது ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாமே லைக் பண்ணுவாங்க. ஆனால் பர்சன்டேஜ் தான் எல்லாமே லைக் பண்ணி பர்சன்டேஜ். ஆனால் யாரோடைய கூட்டணி இல்லாமல் நிற்கிறது எப்படி? தைரியம் தான். சரி, நான் இருக்கிற ஓட்டை நான் எங்கள் மக்கள் ஓட்டை நான் லைக் பண்ணுறேன்னு சொல்லுறத தவிர மற்றதெல்லாம் ஆனால் ஒரு தமிழருக்குன்னு உடனே குரல் கொடுக்குறாரு. விரும்பலுமே ஜனங்க. வருங்காலங்களில் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க? சீமான் வந்து இனி வருங்காலங்களில் ஏதாவது ஒரு இல்லை, வருமானன்றது 100% அப்படியே போயின்னு இருந்துச்சு. இப்போ இந்த பெரியார் பற்றி பேசி கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு அவருக்கு. தவிர்த்திருக்கலாம். ஆமாம், லைக் பேச்சு தானே இருக்குது. ஒரு பேச்சை விட்டா திரும்ப வாங்க முடியாதுல்ல, எவ்வளோ சொன்னாலும். அதுதான். ஆனா இப்போ இருக்கிறதுலே சரியா எதிர்கட்சியா செயல்படுற அப்படின்னு கட்சின்னு எதுன்னு பாக்குறீங்களா? அதிமுகன்னு பாக்குறீங்களா இல்ல கமெண்ட்ஸ்? ஏன்னா நான் வந்து இப்போ திமுக இருக்கு, அது சொன்னா சரி அப்படியே கேட்டுடலாம். அது சொன்னா தவறாயிடும். சரி, இல்ல நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? திமுக வந்து இப்போ ஆட்சிகள் காலங்கள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது? ஏதாவது இந்த காரியங்களை மாத்திருந்தா இன்னும் திமுக சரியா வளர்ந்துருக்கலாம் அப்படின்னா? இல்லை, இப்போ வந்து இப்போ நம்முடைய தமிழக முதலமைச்சர் மக்களுக்காக ஆட்சி நடத்தியிருக்காரு. குறிப்பாக வந்து திராவிடர் மாற்றம் சொல்லக்கூடியதில் அதில் எந்த குறையும் யாரும் சொல்ல பண்ணியிருக்காரு. ஒரு சில பேர் குறைய வந்து சொல்லலாம், ஆனால் வந்து குறை சொன்னால் தான் மற்றவங்க எதிர்த்து நிற்க முடியும். ஆனால் பொதுவாக மக்களுக்காக ஆட்சி இப்போ நடந்துங்குதுங்க. கடந்த ஆட்சியோட இப்போ இந்த ஆட்சி ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. மத்திய அரசினுடைய நிதி தர காரணத்தால் தான் ஒரு சில திட்டங்கள்லாம் வந்து பண்ண முடியல. அதுக்காக வந்து மக்களோட சேர்ந்து நாங்களும் மத்திய அரசு எடுத்து போராடினோம். இந்த குடும்ப ஆட்சி இருக்கு அப்படின்னு ஒரு பொதுவா வந்து அதுக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏற்கனவே வந்து நம்மளுடைய தலை சொல்லிருக்காரு, திமுக என்பது குடும்ப ஆட்சி தான், தமிழக மக்களே அப்படி குடும்பம் தான், அதால் கண்டிப்பாக திமுக குடும்ப ஆட்சி சொல்லிட்டோம். ஸ்டாலினும் அவரோட பையன் அடுத்த முதல்வராக வரப்போறாங்க. தகுதி இருக்கும், யாரும் ஆட்சி வரலாங்க. அப்படிங்கும் போது இப்போ ஒரு சாதாரணமாக எடுத்துங்க, டாட்டா இருக்காரு. டாட்டா இருக்கும்போது அவர் வந்து வயிற்று முன்னேறாரு. அவருடைய பிள்ளை வந்து அத்தை வச்சு வரும்போது அவரும் ஏற்றுக்கலைங்க. அது மாதிரி போது அது வந்து அவங்க கம்பெனி அவரோட சொந்த உழைப்பு அப்படின்னு நான் அதை கம்பெனி பற்றி பேச வரலைங்க. அவரும் வந்து சாதாரண ஒரு சில விஷயம் சொல்லுங்க. நம்ம அண்ணன் ஆர் ராசாவுக்கோ அக்கா கனிமொழிக்கு ஏன் இந்த முதல்வர் வாய்ப்பை கொடுத்துடக்கூடாது? அது வந்து கட்சி சார்ந்த முடியுங்க, மக்கள் எப்படி முடியுங்க, அது அவங்களே அப்படி என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? ஏன்னா ஆர் ராசா வந்து இங்க இருக்கிறதுலே மிக சிறந்த பேச்சாளர், அவ்வளவு அறிவாளி. அண்ணன் உதயநிதிக்கு அப்புறமோ இல்லை உதயநிதிக்கு முன்னாடியோ ஆர் ராசாவை நம்ம முதல்வரா முன்முடிஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னைக்காவது இல்லைங்க. மக்கள் அது மாதிரி எதுவுமே நீங்கள் சொல்லுங்க, மக்கள் யாரும் சொல்லலைங்க. மக்களுடைய அது ஒவ்வொருடைய திமுக தொண்டர் மூலியமாக தான் அவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து முதன்மை ஆகிருக்காங்க. அதை வந்து அந்த பதவி வந்து அவர் கேட்டு பெறல, அவருடைய திறமை வச்சு கொடுத்த பதவிங்க அது. அவர் வந்து ஒரு நல்ல இது ஒரு திறமையான ஒரு பேச்சாளர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவருக்கேற்ற அவருடைய பதவி கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்கு. அவரோட ஐயா ஸ்டாலின் வந்து ஆர் ராசா வந்து முன்படிதான் நீங்க அவர் முதல்வராக ஏற்றுக்கிறீங்களா? மக்கள் சொல்றேங்க, திமுக தன்னுடைய தலைவருடைய என்ன கருத்தோ அதுதாங்க தொண்டை கருத்துங்க.